ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ரேஃபிக்ஸ். இன்றைக்கி நம்ம ஃபில்ம் லவ் பார்ட் 4 தான் பார்க்க போகிறோம். ஸோ போன பாட்டில் இதோடு முடிச்சிருப்பேன்னா, அதாவது நீங்கள் வந்து தேங்க பிடிச்சி அப்படியே டையை பிடிச்சி கிட்ட எடுத்துகிட்டு சொல்லியிருப்பீங்க, இந்த மாதிரி இந்த ஜென்மத்தில் நான் தான் உனக்கு பொண்டாட்டி அப்படி இப்படிலாம் சொல்லிகிட்டு இருந்திருப்பீங்க. அதுக்கப்புறம் தேங்க அப்படியே மறைச்சி பார்த்துட்டு ஐ ஹேட் யூ அப்படிலாம் சொல்லியிருப்பார். ஸோ நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஸோ நீங்கள் அவர் மேலே எழுந்திரிச்சிட்டு பாய் பேபி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் ஆஃபீஸ்க்கு போயிடுறீங்க. உங்கள் ஆஃபீஸ்க்கு உங்களோட கேபினுக்கு போனதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு உங்கள் சேரில் உட்காந்துட்டு ஐயோ இப்போ என்னடி பண்ண நீனு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வெக்கப்பட்டுருக்கீங்க. அப்படியே செம்ம சையாது உங்களுக்கு அப்படியே ஃபேஸ் எல்லாம் ரெட் ஆயிடுச்சு. ஐயோ அவ்வளோ கிட்ட எவ்வளோ அழகாக இருக்கும். ஐயோ இதெல்லாம் பார்த்தா நெஞ்சே வெடிச்சிருச்சு அப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே நெஞ்சு பிடிச்சி அப்படியே பான்னு சாஞ்சு உட்காந்துட்ருக்கீங்க. அப்படியே உங்களோட ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷன் வருது. அதாவது தயாங் தான் உங்களுக்கு வந்து இன்றைக்கி எக்ஸ்ட்ரா ஒர்க்கு, நைட் ஃபுல்லாக நீங்கள் தான் உட்காந்து செய்யணும் அப்படி இப்படின்னு சொல்லியிருப்பார். நீங்கள் வந்துட்டு எது ஓவர் டைமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கீங்க. இங்கேருந்து நீங்கள் தயாங் கேபினை பார்த்தா அவர் உங்கள் கேபினை பார்த்துட்டு அப்படியே ஸ்மோக் பண்ணுறாரு. பார்த்தா ஒரு பண்டில் ஆஃப் ஃபைல்ஸு உங்கள் முன்னாடி வைக்கிறாங்க. தேங்க் கால் பண்ணிட்டு ஹலோ சார், நீங்கள் இதை மார்னிங்குள்ளே முடிக்கணும் புரியுதா அப்படிங்கிறாரு. என்ன பண்ணோம் சார்? இதெல்லாம் நம்மளோட ஓல்டு கிளைண்ட்டோட பேப்பர்ஸ். இதெல்லாம் ஆக்சுவலி ஓல்டு பேப்பர்ஸ் தான், பட் ஸ்டில் எனக்கு இப்போ அந்த கான்ட்ராக்ட்லாம் சைன் பண்ணணும்னு தோணுது. ஸோ நீங்கள் வந்துட்டு இதில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் ஏதாவது இருக்கா, இல்லை ஏதாவது கரெக்ஷன் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக ஒரு பேப்பர் மிஸ் ஆகாமல் நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிறாரு. நீங்கள் வந்துட்டு ஒரு நைட்டுக்குள்ளே இவ்வளோ பண்ணணுமா? அந்த பண்டிலை பார்க்குறீங்க, நல்ல பெரிய பண்டில். அங்கே வந்துட்டு ஓகே சார் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறீங்க. உங்கள் சந்தோஷம்லாம் அப்படியே காற்று போன பலூன் மாதிரி புஷ்ஷுன்னு ஆயிடுச்சு. நீங்கள் வந்துட்டு ஜாயின் ஆகி 3 நாள் கூட ஆகலை, என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கீங்க. அப்படியே இங்கே வந்துட்டு தயாங்க யோசிக்கிறாரு, தேவைதான் அவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவரோட ஹார்ட் பீட்டும் ஒரு செகண்ட் அப்படியே ஸ்பைக் ஆகிருக்கும். ஐயோ என்ன இது, காம் டவுன் டைம் சே கிராதகி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை திட்டிகிட்ருக்காரு. ஸோ நீங்கள் வந்துட்டு சரி ஓகே நம்ம கொஞ்சம் சாப்பிட்டு வந்துட்டு இது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேஃபிடேரியாவுக்கு போகிறீங்க. கேஃபிடேரியாவுக்கு போயிட்டு நீங்கள் உங்கள் லன்ச் எடுத்துகிட்டு வந்து உங்கள் டேபிளில் வைக்கிறீங்க. ஐயோ நம்ம இது எடுத்துகிட்டு வரலையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிட்டு நல்ல கொஞ்சம் இந்த லாட்டி கப், இந்த ஒரு ஸ்டார் பக்ஸ் எல்லாம் கொடுப்பாங்கல்ல பெருசாக, அந்த மாதிரி எடுத்துகிட்டு வரீங்க. நீங்கள் கரெக்டாக திரும்புறீங்க, ஒரு பர்சன் மேலேயே மோதி அவங்களோட லாட்டை ஃபுல்லாக, அதாவது காஃபி வந்துட்டு அவரோட ஷர்ட் மேலே வந்துடுச்சு. நீங்கள் பார்த்துட்டு ஐம் ரியலி சாரி அப்படிங்கிறீங்க. இட்ஸ் ஃபைன் மிஸ் அப்படிங்கிறாங்க. வயன் அப்படிங்கிறீங்க. ஓ ஓகே யஞ்சுன் அப்படிங்கிறாரு. ஓ யஞ்சுன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்குறீங்க. நான் வந்துட்டு இங்கே வந்து மேனேஜராக இது பண்ணிகிட்ருக்கேன் ஒர்க். ஸோ அப்படிங்கிறாரு. நீங்கள் வந்துட்டு நான் வந்து இப்போ தான் புது செக்ரெட்ரி, நம்ம பாஸ்க்கு செக்ரெட்ரி அப்படிங்கிறீங்க. ஓ செக்ரெட்ரியா, தேங்க் சார் எப்படி இருக்காரு, லைக் ஐ மீன் ஒர்க் லைக் இஸ் த நியூ பாஸ் ரைட் அப்படிங்கிறாரு. என்னத்த சொல்ல யஞ்சுன், என்ன சொல்கிறதுன்னு தெரியல, பட் அவர் வந்துட்டு கொடுக்குறாரு வேலை, அதெல்லாம் செய்கிறேன். கொஞ்சம் கடுக்கடுன்னு தான் இருக்கார், பட் ஆனால் பரவாயில்ல அப்படிங்கிறீங்க. அப்படியே சிரிச்சிட்டே பேசுகிறீங்களா? இங்கே யஞ்சுன் வந்துட்டு என்ன வயன் சிரிப்பு அப்படிங்கிறாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை யஞ்சுன், நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. ஆக்சுவலி நல்ல பர்சன் தான், பட் ஆனால் இன்றைக்கி தான் ரொம்ப பேட் பர்சன் ஆகிட்டார் அப்படிங்கிறீங்க. வாட் பேட் பர்சனா, ஏதாவது பண்ணாரா அப்படிங்கிறான் யஞ்சுன். இல்லை இந்த மாதிரி ஒரு ஃபுல் பண்டில் கொடுத்துட்டாரு, இப்போ நான் ஃபுல்லாக ஒர்க் பண்ணணும், என்னால் முடியல
அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே என்ஜின் கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க. லைக் இப்போ தான் மீட் பண்ணி 1 நிமிஷம் ஆகலை, அதுக்குள்ளேயே ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டீங்க நீங்களும் என்ஜனும். இங்கே என்ஜன் வந்துட்டு டோன்ட் வரி, எனக்கும் இன்னைக்கு ஓவர் டைம் இருக்குது, ஸோ லெட்ஸ் ஹேவ் லன்ச் டுகெதர் அப்படிங்கிறாரு. நீங்களும் ஷோர் என்ஜன் அப்படிங்கிறீங்க. அதுக்கப்புறம் தான் திருப்பி அவர் கோட்டை பார்க்குறீங்க. ஐம் ரியலி சாரி அஞ்சன் அப்படிங்கிறீங்க. இட்ஸ் ஃபைன், நான் ஒரு நிமிஷம் அதை மட்டும் க்ளீன் பண்ணிட்டு வரேன், யூ கேன் சிட் அப்படிங்கிறாரு. நீங்களும் ஓகே சாரி அப்படிங்கிறீங்க. இட்ஸ் ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு ரெஸ்ட் ரூம் போய்ட்டு க்ளீன்லாம் பண்ணிக்கிறாரு. நீங்கள் அவங்க டேபிளில் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக வந்து உட்கார்றாரு. ஓகே மிஸ் வயன் சொல்லுங்கள் அப்படிங்கிறாரு. என்னை பற்றி என்ன சொல்கிறது அப்படிங்கிறீங்க. எனக்கு இப்போ தான் ஒரு 24 இயர்ஸ் ஆகுது. அதுக்கப்புறம் நான் வந்துட்டு ஒரு என்னை பற்றி சொல்கிறதுக்கு பெருசாக இல்லை என்ஜோன், என்ன பண்ணலாம் அப்படிங்கிறீங்க. ஏதாவது நார்மல் உன்னோட ஹாபீஸ் எனிதிங் அப்படிங்கிறீங்க. ஓ எனக்கு ஹாபீஸா, ஐ லவ் டு சிங் அப்படிங்கிறீங்க. ஓ அப்போ நீங்கள் பெரிய பாடகியோ அப்படிங்கிறாங்க என்ஜோன். ஐயையோ அந்த ரேஞ்சுக்கெலாம் இல்லைப்பா, சும்மா ஏதோ பண்ணுவேன். ஓகே உங்களோட பற்றி சொல்லுங்கள், உங்களை பற்றி சொல்லுங்கள் அப்படிங்கிறீங்க. நான் வந்துட்டு ஆக்சுவலி எனக்கு 26 இயர்ஸ் ஆகுது. நான் வந்து இங்கே ஒரு 4 இயர்ஸாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் இங்கே மேனேஜராக இருக்கேன். வேறு என்ன அப்படிங்கிறாரு. ஓகே நான் உங்கள்கிட்ட கொஷின்ஸ் கேட்குறேன் அப்படிங்கிறீங்க. கொஷின்ஸ் கேளு அப்படிங்கிறாரு. ஓகே நீங்கள் சிங்கிளாக கமிட்டடா? சிங்கிள், நான்லாம் பார்ன் சிங்கிள் தெரியுமா. கமிட்டடுங்கிற அந்த வார்த்தை என் வாழ்க்கையில் வந்ததே இல்லை, அந்த காற்று என் பக்கம் வீசினதே இல்லை அப்படிங்கிறாரு என்ஜன். ஓ கவலைப்படாதீங்க என்ஜன், கண்டிப்பாக அந்த காற்றெல்லாம் வீசும் உங்களுக்கு அப்படிங்கிறீங்க. நீங்கள் வந்துட்டு அப்படியே சீக்கிரம் சாப்பிட்டு அவங்களோட வாட்ச் பார்க்குறீங்க. என்ஜன் ஐம் ரியலி சாரி, எனக்கு ஐம் ரன்னிங் லேட், நான் கொஞ்சம் ஒர்க் இருக்குது, நான் போகணும் அப்படிங்கிறீங்க. ஷியோர் கேரி ஆன் அப்படிங்கிறாரு. ஓகே பாய் என்ஜன், லெட்ஸ் மீட் ஆஃப்டர்வர்ட்ஸ் அப்படிங்கிறீங்க. ஷியோர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு எந்திரிச்சு என்ஜினை க்ராஸ் பண்ணி போகிறீங்க. அப்படியே என்ஜினுக்கு வந்து அவர் மேலே அப்படியே ஒரு காற்று வீசின மாதிரி ஒரு ஃபீலிங். அவரோட ஸ்டமக்லலாம் அவருக்கு பட்டர்ஃப்ளை வர ஃபீலிங். அவர் வந்துட்டு என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினச்சிட்ருக்காரு. அவர் அந்த சாப்பாடு வந்து குறை ஏறிடுச்சு. அவர் வந்துட்டு அவர் தலையை தட்டிட்டு காம் டவுன் என்ஜன், காம் டவுன், இதுதான் அந்த காத்தோ அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு என்ஜன். மீட் பண்ணி லைக் ஒரு 1 hour கூட ஸ்பெண்ட் பண்ணல என்ஜன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிக்கிறாரு. ஒரு வேளை இது லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ஜன் வந்து அங்கே வந்து அப்படியே யோசிச்சுட்ருக்காரு. அதுக்கப்புறம் என்ஜன் வந்துட்டு அச்சிச்சி இதெல்லாம் சும்மா தான், ஏதோ ஒன்று, நீ அதை யோசிக்காத என்ஜன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனசு அவரே தேத்திக்கிறாராமா. ஸோ அப்படியே இங்கே வந்துட்டு உங்கள் சைடு வந்துட்டா நீங்கள் தயாங்கோட கேபினுக்கு போயிட்டு தயாங் சார், இவ்வளோ ஒர்க் இருக்கே, இதை 2 நாள் நான் ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாமா அப்படிங்கிறீங்க. நோ சான்ஸ் மிஸ் வயன் அப்படிங்கிறாரு. ப்ளீஸ் சார், அது வீட்டில் வேலை இருக்குது சார். பரவாயில்ல, இட்ஸ் நாட் மை ப்ராப்ளம். எனக்கு டுமாரோ மார்னிங் at 8 o'clock இந்த இதெல்லாம் எனக்கு என் மெயிலுக்கு வந்திருக்கணும், புரியுதா? ப்ளஸ் நான் டாக்குமெண்ட்ஸை வந்து செக் பண்ணுவேன் அப்படிங்கிறாரு. ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு உங்களோட லேப்டாப்பில் உட்காந்து தட்டுறீங்க. ஸோ அப்படியே அந்த ஈவினிங் டைம் ஆகுது. உங்களோட டோரில் ஒரு நாக். பார்த்தா ரியா. ஹே வாயா அப்படிங்கிறா. ஐயோ வந்துருச்சு இந்த கருப்பாம்பூச்சி. சொல்லு ரியா என்னாச்சு அப்படிங்கிறா. நான் இன்னும் தெரியுமா பண்ண போகிறேன் அப்படிங்கிறா. ஐயோ வில்லங்கத்தை கொண்டு வர போகிறாளோ. சொல்லு ரியா என்ன பண்ண போகிறேன் இன்னைக்கு? நான் சி
என்ன நான் இழுத்துட்ருக்கேன், ஸ்ட்ரெயிட்டாக மேட்ருக்கு வா அப்படிங்கிறீங்க. அது நான் ஐயோ, நீ என்ன வேணா பண்ணுறியா, இந்த வெக்கம் மட்டும் படாதானே. சரி போயன், உன் ஃப்ரெண்டு மேலே நீ இப்படி கோச்சிக்கலாமா? எது, நீ எனக்கு ஃப்ரெண்டா? உங்கள் மைண்ட் வாய்ஸு, நீ எனக்கு ஃப்ரெண்டா? இது எப்போ நடந்துச்சு? சக்காலத்தி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ரியாவை. இங்கே நான் வந்துட்டு எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவையும் வீட்டில் பேச சொல்லியிருக்கேன். ஏதாவது என்னோட மேரேஜுக்கு, அதாவது எனக்கும் தேக்கும் நடக்கிற மேரேஜ் அப்படிங்கிறா. உங்களுக்கு வந்துட்டு எது மேரேஜா? என்னது? லைக் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ண போகிறீங்களா இல்லை ஃபிக்ஸ் ஆயிடுச்சா அப்படிங்கிறீங்க. இப்போ தான் எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் தேக்கிட்ட பேச போகிறாங்க. அதாவது இந்த ஈவினிங், ஆமாம் ஈவினிங் தான் பேச போகிறாங்க. ஸோ நான் வந்துட்டு ஒரு வேளை அவங்க ஓகே சொல்லிட்டான்னு வையேன், நான் வந்துட்டு அவரோட ஒய்ஃப் ஆயிடுவேன். Oh my God அப்படிங்கிறா. என்ன ஒய்ஃபா? நீயா? அதுவும் தயங்கா? Oh my God, என்னால் யோசிச்சு கூட பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு உங்கள் மைண்டில் கதறிட்டுருக்கீங்க. ஓ அப்படியாரியா? ஓகே இருடா நான் பார்த்துக்குறவனே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கிறீங்க. நீங்கள் வந்துட்டு ரியா வந்துட்டு சரி ஓகே நான் வந்துட்டு போயிட்டு வரேன், ஏதாச்சும் நல்ல விஷயம் இருந்துச்சுன்னா நான் வந்து எனக்கு நாளைக்கு சொல்கிறேன் அப்படிங்கிறா ரியா. சரி ரியா ஓகே அப்படிங்கிறீங்க. ரியா போன உடனே அப்படியே தலையில் இடி வந்த மாதிரி உட்காடுறீங்க. இடியே ஆனாலும் தாங்கி கொல்லும் இதயம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேரில் டம்னு உட்காருங்க. ஐயோ இது மட்டும் நடந்துடவே கூடாது, இது மட்டும் நடந்துடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கீங்க. அப்படியே இன்னொரு நாக்கு கமன் அப்படிங்கிறீங்க. யஞ்சன்தான் ஒரு 2 கோல்ட் காஃபி கையில் எடுத்துகிட்டு உள்ளே வரான். இந்தா வயன் அப்படிங்கிறான். தேங்க்யூ ஸோ மச் யஞ்சன், இது இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கப்பை வந்துட்டு அப்படியே ஹக் பண்ணுறீங்க அப்படியே இடின்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் இங்கே யஞ்சன் வந்துட்டு ஓகே ஒர்க்லாம் அப்படி போயிட்டுருக்கு அப்படிங்கிறாரு. அது இன்னும் போயிட்டுருக்கு, என்னத்தை பண்ண அப்படின்னு நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்க. ஓகே எனக்கு என்னமோ உனக்கும் இதை வாங்கிட்டு வந்து கொடுக்கணும்னு தோணுச்சு, ஸோ அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கொடுக்குறீங்க. அதாவது யஞ்சன் வந்துட்டு கொடுத்துட்டு ஓகே வயன் யா கேரி ஆன் யா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு போகிறாரு யஞ்சன். நீங்கள் வந்துட்டு டேக்கிட்டு இதை பற்றி பேசி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு உங்கள் கேபின்லேருந்து கேபினுக்கு போகிறீங்க. எக்ஸ்கியூஸ் மீ கேட்குறதாவது இதாவது வந்து போய் அவரோட டேபிள் மேலே அப்படியே கையை வச்சுட்டு பேசுகிறீங்க. தயாங் அப்படிங்கிறீங்க. ஏ என்னாச்சு இப்போ எதுக்கு இப்படி பேய் மாதிரி வந்து கத்துற அப்படிங்கிறாரு. பேய் மாதிரி வந்து நான் கத்துறேனா அப்படிங்கிறீங்க. ஐயோ என்னாச்சு வாட்ஸ் யோர் ப்ராப்ளம் அப்படிங்கிறாரு. நீ தான் என் ப்ராப்ளம் அப்படிங்கிறீங்க. எக்ஸ்கியூஸ் மீ நான் எதுவுமே பண்ணல, நான் எப்படி உன் ப்ராப்ளம் ஆக முடியும் அப்படிங்கிறாரு. என்னமோ ரியா வந்துட்டு அவங்க அம்மா அப்பாவை கூப்பிட்டு உங்கள் அம்மா அப்பா கிட்ட பேச வரேன்னு சொல்லியிருக்கா. வரட்டும் அதில் என்ன இருக்குது, பேச தானே வராங்க அப்படிங்கிறாட்டையா. டே 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 வாயில் ஏதாவது க்ரீனாக வந்துடும்டா எனக்கு அப்படிங்கிறீங்க. ஏய் என்ன பாஸுங்கிற மரியாதை இல்லாமல் பேசிகிட்ருக்க, நீ எனக்கு பாஸாக இருக்க முன்னாடி நீ என் லவ்டா, யாருடா நீனு அப்படிங்கிறீங்க. நான் எப்போ அதை சொன்னேன், நான் வாழ்ந்துட்டு உனக்கு எப்படின்னு தெரியாது, பட் ஐ லவ் யூ, ஐ வில் மேரி யூ, ஐ ஹவ் ட்ரீம்ட் மை ஃப்யூச்சர் வித் யூ, அவ்வளோதான் எனக்கு நீ வேணும் அப்படின்னு
நீங்கள் தேங்கிட்ட சொல்லிகிட்ருக்கீங்க. ஓ அப்படியா? யூ வாண்ட் டு மேரி மீ, லவ் மீ? ஃபஸ்ட் டைம் கேட்குறேன் ஒரு பொண்ணுக்கிட்டேருந்து. அப்போ என்ன பசங்கக்கிட்ட கேட்டிருக்கியா? ஏய் ஐயோ டவுட்டிங் மை ஜெண்டர் அப்படிங்கிற தேவன். சரி அதை விட்டுட்டேன், என்ன ஜெண்டராக இருந்தாலும் நான் உன்னை ஆக்செப்ட் பண்ணி பார்த்தேன் அப்படிங்கிறீங்க. இங்கே வந்துட்டு தேங்க வந்துட்டு உங்களை மேலேயும் கீழேயும் பார்த்துட்டு ஏய் ஆமாம் மேன் புரியுதா அப்படின்னு. சரிடா நீ மேனாகவே இருந்துக்கூடா. அது ஏறியா வந்து உங்கள் அம்மா போய்கிட்டு பேசணும், அவங்க அம்மா அப்பாவுக்கிட்ட கல்யாணத்துக்கு பேச வரேங்கிறாடா அப்படிங்கிறீங்க. வாட், கல்யாணத்துக்கு பேச வராளா அப்படிங்கிற தேவை. ஆமாம் 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 கல்யாணத்துக்கு பேச வரா. ஒருவேளை உங்கள் அம்மா ஓகே சொல்லிட்டாங்கன்னா, இல்லை உங்கள் அப்பா ஓகே சொல்லிட்டாங்கன்னா, ஐயோ என் வாழ்க்கைக்கு இங்கே அப்படிங்கிறீங்க. சரி 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 ஒரு சீன் போடாத. இப்போ என்ன வேணும் உனக்கு? டேய் அங்கே ஒருத்தி என்கிட்டே வந்து என் ஆளை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொல்லிட்டு ஒருத்தி என்கிட்ட வந்து சொல்கிறா. நான் வந்து சும்மாவாக இருக்கணும்? பாரு, இந்த மாதிரிலாம் ஏதாவது நடந்துச்சுன்னா நானே உங்கள் வீட்டுக்கு வந்து உன்னால் நான் ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன்னு சொல்லிடுவேன். ஆமாம் யோசிச்சுக்கோ அப்படிங்கிறீங்க. இங்கே தேங்காது. வாட்? அறிவு இருக்கா உனக்கு? ஏதாவது அறிவு ஹேரே இல்லையா அவனுக்கு அப்படிங்கிறாரு. நீ தயாங் எனக்கு உன்னை பற்றி சுத்தமாக எனக்கு நீ என்னை பற்றி என்ன ஐடியா வச்சுருக்கேன்னு எனக்கு சுத்தமாக தெரில. பட் ஐ லவ் யூ ஸோ மச். பாரு என் லைஃப்பில் உன்னை விட நான் யாரையும் லவ் பண்ணது கிடையாது. யூ ஆர் த ஃபர்ஸ்ட் மேன் ஐ ஹவ் எவர் லவ்ட் இன் மை லைஃப். புரியுதா தயாங்? அண்ட் எல்லோரும் அங்கே ஃபஸ்ட் லவ்வோட மூவ் ஆன் ஆயிடுவாங்க. வேணாம் இது எப்படி ஒர்க் அவுட் ஆகாதுன்னு சொல்லிட்டு. பட் என்னால் உன்னை தவிர வேறு யாரையும் என்னால் ஏற்றுக்க முடியாது, என்னால் நினைக்கவும் முடியாது. புரிஞ்சுக்கோ தயாங். ஐ லவ் யூ ஸோ ஃபக்கிங் மச். புரியுதா அப்படின்னு நீங்கள் வந்துட்டு ஒரு மாதிரி சின்சியராக ஒரு மாதிரி சொல்கிறீங்க. இங்கே தேங்க்கே ஒரு நிமிஷம் என்னடா இவ சொல்கிறா அப்படின்ட்டு இருக்கு. இங்கே தேங்க வந்துட்டு வயன் வேணாம் வயன், நீங்கள் எல்லாம் இப்படி சொல்லிவிட்டு வேணாம், இட்ஸ் நாட் கோனா பி ரைட் அப்படிங்கிறாரு. வாட் இஸ் நாட் கோனா பி ரைட் தேங்? நான் என் லவ்க்காக போராடுறது உனக்கு நாட் ரைட் அப்படின்னு தோணுதில்ல? வயன் யூ ஃபோர்ஸிங் மீ அப்படிங்கிறாரு. ஃபோர்ஸ் பண்ணுறேன்னா இவ்வளோ வருஷத்தில் உனக்கு ஒரு வாட்டி கூட ஏதோ சின்னதாக என் மேலே தோணலையா உனக்கு அப்படிங்கிறீங்க. வயன் திஸ் இஸ் நாட் த பிளேஸ் டு டாக் அபவுட் திஸ் அப்படிங்கிறாரு. ஓ சாருக்கு ஒரு நியாயம் எனக்கு ஒரு நியாயம் அப்படிங்கிறீங்க. வயன் நம்ம இதை அப்புறமா எங்கேயாச்சும் பேசிக்கலாம் விட, திஸ் இஸ் மை ஒர்க் பிளேஸ் அண்ட் யோர்ஸ் ஒர்க் பிளேஸ் டூ அப்படிங்கிறாரு. நீங்கள் வந்துட்டு ஓகே சார், நான் வந்துட்டு ஒர்க்கெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு நாளைக்கு சப்மிட் பண்ணிடுறேன் சார் அப்படிங்கிறீங்க. தட்ஸ் குட் அப்படிங்கிற அர்த்தம். நீங்கள் அப்படியே உங்கள் கேபினுக்கு போய் உட்காடுறீங்க, கொஞ்ச நேரம் ஒர்க் பண்ணுறீங்க. ஆனால் மைண்ட் ஃபுல்லாக தயாங் சொன்னதே ஓடிட்டுருக்கு. நான் உன்னை ஃபோர்ஸ் பண்ணுறேன் அத்தை, ஒரு சின்ன லவ் கூட என் மேலே வரலையா அத்தை உங்களுக்கு? நான் தான் பைத்தியம் மாதிரி உன் பின்னாடி சுற்றிட்டுருக்கேனா? பட் ஐ கான்ட் மூவ் ஃப்ரம் யூ. எனக்கு நீனா ரொம்ப பிடிக்கும் தயாங். உன்னை விட்டு நான் வேறு யாரையுமே நினச்சி கூட பார்க்க முடியல தயாங் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சுட்டே இருக்கீங்க. அப்படியே உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக உங்கள் கண்ணெல்லாம் உங்கள் கலங்கி அப்படியே நீங்கள் அழுகிறீங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஸோ அப்படியே நெக்ஸ்ட் மார்னிங் ஆகுது. தயாங் வராரு. 8 o'clock ஆயிருக்கும். ஸோ தயாங் வந்துட்டு வேர் இஸ் வயனுங்க அப்படிங்கும்போது ஒரு எம்ப்ளாயி வந்து சொல்கிறாங்க, சார் இந்த மாதிரி வயன் மேம் வந்துட்டு அவங்க கேபின்லேயே இருக்காங்க, அவங்க லைக் நைட்டு கூட வீட்டுக்கு போகலான்னு நினைக்கிறேன், இங்கே படுத்து தூங்கிட்டாங்க சார் அப்படிங்கிறா.
ஓகே நான் போய் என்னென்னு கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க் வருவார். ஸோ வந்து பார்த்திங்கன்னா உங்களோட அப்படியே நீங்கள் அப்படியே டேபிள் மேலேயே படுத்துருப்பீங்க, அந்த ஃபைல்ஸ் மேலேயே. கண்ணில் அப்படியே கலங்கி அப்படியே ட்ரைட் டியர்ஸாக இருக்கும், கண்ணெல்லாம் ஒரு மாதிரி இருக்கும், அப்படியே மூடிட்டு இருந்தாலும் அந்த கண்ணு கீழே கருவளைய மாதிரி ஒரு மாதிரி இருக்கும். உங்கள் சீக்ஸை தொடுறாரு அவர். நீ சொன்னால் புரிஞ்சுக்க மாட்டேற வயன் அப்படின்னு மட்டும் சொல்லிவிட்டு, மிஸ் வயன், எக்ஸ்கியூஸ் மீ மிஸ் வயன் அப்படிங்கிறாரு. சார் நான் ஒர்க்கெல்லாம் முடிச்சிட்டேன் சார், பட் உங்களுக்கு இமெயில் மட்டும் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஐ ஹவ் ஃபினிஷ் த ஒர்க் சார். யா அப்படிங்கிறீங்க. ஐ திங்க் யூ கேன் டேக் திஸ் டே ஆஃப், இன்னைக்கு லீவ் எடுத்துக்கோங்க அப்படிங்கிறாரு. எஸ் சார் தேங்க்யூ அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்துட்டு அவரோட கண்ணையே பார்க்குறீங்க, ஏதாச்சும் சொல்லுவானா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே மிஸ் வயன், யூ கேன் கேரி ஆன், கோ ஹோம் அப்படிங்கிறாரு. ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிற தேங்கையே பார்க்குறீங்க. ஒருவேளை நான் தப்பு பண்ணிட்டேனோ, உன்னை நான் சூஸ் பண்ணியிருக்கவே கூடாதோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தேங்க பார்த்து யோசிக்கிறீங்க. ஸோ அப்படியே நீங்கள் உங்கள் திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயிடுறீங்க. எங்கள் வீட்டுக்கு போயிட்டு உங்கள் அம்மா வந்துட்டு அப்படியே சோஃபாலே உட்காந்துட்ருக்காங்க. நீங்கள் அப்படியே அப்போ தான் அப்படியே பேக்கை அப்படியே தலையில் போட்டு இழுத்துட்டே வந்துட்டுருக்கீங்க. ஏய் என்னடி நைட் ஆளை காணோம் அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா நான் வந்து நைட் ஒர்க், அதான் நான் ஆஃபீஸில் இருக்கிற மாதிரி இருந்துச்சு, இன்றைக்கி சார் ஹாலிடே கொடுத்துட்டாரு அப்படிங்கிறீங்க. என்னாச்சு வயன் என்னம்மா என்னாச்சு அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லைம்மா, ஏன் கேட்குற? எனக்கு தெரியும் வயன், எனக்கு உன்னை பற்றி நல்லா தெரியும். ப்ளஸ் ஒரு அம்மாவால் ஒரு பொண்ணோட மூஞ்சை பார்த்து சொல்லிட முடியும் அவன் என்ன நினைக்கிறான்ட்டு. என்னாச்சு, ஏன் அழுத அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் வந்துட்டு அம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு உங்கள் அம்மாவை கட்டி பிடிச்சிட்டு, அம்மா தேங் வந்து நான் அவரை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுறேன், அவருக்கு என்ன சுத்தமாகவே பிடிக்கலம்மா, எனக்கு ஆனால் அவர் தவிர வேறு யாரையும் யோசிக்க கூட முடியலம்மா, அதனால் எனக்கு கஷ்டமாக இருக்குமா, நான் தெரியாமல் அவர் சூஸ் பண்ணிட்டணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் சரியான அழுகிறீங்க. உங்கள் அம்மா வந்துட்டு உங்களை அப்படியே தட்டி கொடுக்குறாங்க. இல்லை செல்லம், நீ கவலைப்படாத, நீ அழுவாத அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வீட்டான வேர்ட்லாம் சொல்லிகிட்ருக்காங்க. சரி நீ போய் கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டு போய் தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உங்கள் அம்மா சொல்கிறாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கண்ணெல்லாம் தொடச்சிட்டு அப்படியே நீங்கள் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே தூங்கிடுறீங்க. ஸோ இங்கே தேங் சைடு பார்த்தோன்னா தேங் வந்துட்டு வயன் அப்படிங்கிறாரு. சார் வயன் மேம் தான் ஓவர் டைம் பண்ணி நீங்கள் தான் வீட்டுக்கு போகணுன்னு சொல்லிட்டீங்களே சார் அப்படிங்கிறா. யா ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு தேன் வந்து அவரோட ஒர்க் பார்த்துட்டே இருக்காரு. ஆனால் மைண்ட்ஃபுல்லாக நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க. அவருக்கு என்ன யோசிக்க என்னடா இதுன்னு இருக்கு. ஸோ நான் இதோட பார்ட் 4 கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்படி தேங்க யோசிச்சிட்டே இருக்கட்டும். நான் வந்துட்டு நெக்ஸ்ட் பார்ட் சூனா லேட்டர் போடுறேன்டா, பிகாஸ் எனக்கு செமஸ்டர் எக்ஸாம்ஸ் வேறு வருது. ஸோ ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த மேல தான் முடியும். ஸோ May 15th தான் முடியும் எனக்கு. ஸோ நான் அதுக்கப்புறம் கொஞ்சம் கண்டினியூஸாக போட ஆரம்பிச்சிடுறேன். ஸோ இதை பார்த்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட்ஸ் போடுங்கடா, ஓகேவா? எனக்கு தெரியணும் நான் போடுற ஸ்டோரிஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லை என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட வியூ தெரியணும். ஸோ ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பை லவ் யூ ஆல்.